தமிழ் சினிமா வரலாற்றை மாற்றிய இரண்டு பெயர்கள். ஒருவர் மக்கள் திலகம், மற்றொருவர் புரட்சித் தலைவி. ஆனால் இந்த இருவரும் முதன்முதலில் கேமரா முன் நின்ற அந்த நாள் எப்படி இருந்தது தெரியுமா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஹிஸ்டரி சீரீஸ் வேண்டும்னா சப்ஸ்கிரைப். எந்த படம் பற்றி நெக்ஸ்ட் ரிவ்யூ? காமெண்ட். இந்த பெண்ணை வைத்து தமிழ் சினிமா மட்டும் முடிவடையாது. அவள் ஒரு நாள் அரசியலை ஆளப்போகிறாள். அந்த நாள் கேமரா முதன்முதலில் அவளை பதிவு செய்தது. முதல் திரைப்படம் சதி லீலாவதி 1936. இயக்கம் எலிசார் தங்கன். எம்ஜிஆர் சிறிய வேடம். 1930களின் தமிழ் சினிமா. நாடக மேடை மனம் கமழும் காலம். இந்த படத்தில் எம்ஜிஆர் ஹீரோ இல்லை, ஹீரோயின் இல்லை, பெரிய வசனமும் இல்லை. ஆனால் கேமரா முன்னிற்கும் அந்த கண்கள், உடல் மொழி, டான்ஸ் மூவ்மெண்ட் அங்கேயே தெரிகிறது. இந்த படத்தில் சம்பளம் வெறும் சில ரூபாய். நாடக மேடையிலிருந்து வந்தவர் சினிமாவை ஒரு ஆயுதமாக மாற்றப்போகிறார். முதல் ஹீரோ படம் ராஜகுமாரி 1947. இங்கேதான் எம்ஜிஆர் முழுமையான ஹீரோ. மக்கள் கவனிக்க ஆரம்பித்த தருணம். செர்ரி பிலாசம் புரட்சி தலைவி ஜெயலலிதா முதல் திரைப்படம். முதல் தமிழ் திரைப்படம் வேணியில் நீ 1967. இது ஜெயலலிதாவின் தமிழ் சினிமா நுழைவாயில். கிளாமர் இல்லை, சத்தம் இல்லை. எந்த படம் பற்றி நெக்ஸ்ட் ரிவ்யூ? காமெண்ட்.